ஒரு நாள் ஏர்லி மார்னிங் வந்து அட்மிஷன் டே, நைட் அட்மிஷன் வருது. சார் ஒன் லேடி டாக்டர் இஸ் அட்மிட்டட் வித் அப்டாமினல் பெயின் அப்படின்னா. இஸ் ஷி ப்ரெக்னென்ட்? அடுத்த கேள்வி ஷார்ப் கொஸ்டின். இஸ் ஷி ப்ரெக்னென்ட்னாரு. சார் மிஸ்டு பீரியட்ஸ் அப்படின்னா. அப்பா ஐ டோன்ட் நோ வாட் தீஸ் கேர்ள்ஸ் ஆர் டூயிங்ப்பா, தே ஷுட் ஹவ் டேக்கன் சம் டேப்லெட். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவரோட டாக்டர், இல்லை சார் ரீசெண்ட்லி மேரிட் சார், ஷி வாண்ட்ஸ் டு ஹேவ் ஏ சைல்டு. என்ன மெடிக்கல் சைடில் பார்த்துட்டாங்க சார், அது அப்டாமினல் டியூபர், அது அவங்க பண்ணுறது காமன் டயக்னோசிஸ். ஒன்றுமே சொல்ல. கேஸை பார்த்தாரு. இப்போ பார்த்துட்டு கண்ணை பார்த்தாரு அனிமிக்க, பல்ஸ் ரேட் பார்த்தாரு, பல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக. வரதராஜனாரு சார்ண்ணா ரன் அப்படின்னாரு. ரன் டு த தியேட்டர், கெட் த தியேட்டரை சீக்கிரம் ரெடி பண்ணப்பா. நோ டேபிள், கெட் எனி டேபிள் எனி நர்ஸ் அப்படின்னாரு. வித்தின் 5 minutes யூ வாஷ் அப், பி ரெடி, எனி டேபிள் எனி நர்ஸ் அப்படின்னாரு. ஆஸ் ராஜகோபால் டு பி ரெடினாரு. ராஜகோபால்னு சொல்வது சீஃப் அனஸ்தீசிஸ்ட் ஆர் எனி அதர் அனஸ்தீசிஸ்ட் இஸ் நாட் அவைலபிள், டோன்ட் வேஸ்ட் எ மினிட், ஐ எம் கம்மிங் அப்படின்னாரு. யூ ரன் அப்படின்னாரு. அந்த அடுத்த நிமிஷம் அங்கேருந்து சோஷியல் வார்ட்லேருந்து ஓடுறேன், தியேட்டருக்கு ஓடுறேன். கெட் த தியேட்டர் ஓடுறப்பே சொல்கிறேன், சார் சீஃப் வந்துட்டு இருக்காரு பின்னாடி, தியேட்டரை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. எந்த தியேட்டர்னா மெயின் டேபிளில் சைட் டேபிள். ஓகே. சீஃப் அனஸ்தீசிஸ்ட் ராஜகோபால் என்னடா அப்படின்னாரு. சார் சீஃப் உங்களை வாஷ் பண்ணது சொன்னார் சார், சீக்கிரம் வாங்க சார். என்ன சார் எக்டோபிக் சார் அப்படின்னு. சரி இந்த உடனே இந்த முடியாந்துட்டார் அவர். ஷூவை கேட்டு இது ஓவர் ஷூஸ் போடல, கழட்டி போட்டு முடியாந்துட்டார். முடியாந்து நிற்கிறாரு. சீஃப் வந்துட்டார் கேஸ் தள்ளிட்டு. வாஷ் பண்ணி கேஸ் ஓப்பன் பண்ணாக்கா எக்டோபிக். நெக்ஸ்ட்டு மினிட்டு கிளாம்ப் பண்ணிவிட்டு ஐ எம் ரிலீவ்டு அப்படின்னாரு. அதாவது பேஷண்ட் இஸ் ப்ளீடிங். உடனே வந்து ரிலீவ் பண்ணியாச்சு. சொன்னார், வி ஹவ் ரிமூவ்டு ஒன் ஃபீட்டஸ், தெர் மே பி அனதர் ஃபீட்டஸ் இன் தி யூட்ரஸ் இஸ் பல்கி, எனிவே லெட் அஸ் நாட் மிடில் வித் இட் அப்படின்னாரு. அப்புறம் அந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரீட். ரெண்டாவது நாள் வந்து இன்னொரு ஃபீட்டஸ் வந்து அதை எக்ஸ்பெல் பண்ணிச்சு ஃப்ரம் தி யூட்ரஸ். இது ஒரு எக்டோபிக் கேஸு. எதுக்கு சொல்கிறேன், டயக்னோஸ் பண்ணது அந்த குயிக் டயக்னோசிஸ். பேஷண்ட்டு பேலாக இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடி பேல், அப்டாமினல் பெயின், பல்ஸ் ரேட் ஃபாஸ்ட்டு, ரன் அண்ட் கெட் த திங்ஸ் ரெடி. நோ மேட்டர் வாட் இஸ் ஹேப்பனிங், கெட் எவ்ரிதிங் ரெடி. Any table, any doctor, wash up, get the chief anesthesist ready, get everything ready. And not only he, whoever is available, wash up and be ready. Don't care for the nurse. அதாவது அடுத்த 9வது நிமிஷம் 8வது நிமிஷம் தி கேசஸ் அண்ட் தி டேபிள். இதான் வந்து எமர்ஜென்சின்னு சொல்கிறது. அந்த பேஷண்ட்டு போச்சு. இப்போ அந்த பேஷண்ட் வந்து இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. உங்கள் லேடி டாக்டர் எனக்கு நல்ல பேர் சொல்ல நான் இஷ்டப்படல. இது வந்து எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, ஒரு எமர்ஜென்சியை ஒரு சர்ஜன் பண்ணிவிட்டு அது அடுத்தது நான் என்னை ஓடி ரெடி பண்ண அப்படின்னாரு. பின்னாடியே அவர் ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு ஓடியாடுறாரு. தி சீனியர் மோஸ்ட் சர்ஜன், மேஜர், நம்பர் 1 ஸ்டேட் சர்ஜன். அதே மாதிரி நான் அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பழக்கம், ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு முடியாது. ஏன்னாக்கா லைஃப் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் டிக்னிட்டி முக்கியம் இல்லை. அந்த லைஃப்பை லூஸ் பண்ணக்கூடாது. சேவ் பண்ணக்கூடிய லைஃப்பை லூஸ் பண்ணினா அதங்காட்டிலும் கேவலம் கிடையாது லைஃப்பில். அப்புறம் நீ டாக்டராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து நத்திங் கேன் ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் யூ. ரூல்ஸ் கிடையாது, டேபிள் கிடையாது, மேஜர் கிடையாது, லா கிடையாது. லா கேன் வெயிட், எனிதிங் கேன் வெயிட், பட் லைஃப் மஸ்ட் பி சேவ்டு அட் ஆல் காஸ்ட்டு. அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம். அவர்கிட்ட அந்த பாடத்தை இதே மாதிரி அடுத்ததும் வந்துட்டுது. எப்போவுமே சமயத்தில் கேஸ் வந்து வரிசையாக வரும். இது வந்து எக்டோபிக், நாங்கள் ஓடி போய் ஆப்ரேட் பண்ணது.